மாவட்டம் குழித்துறை தாமிரபரணி ஆற்றின்கரையில் நடைபெற்ற பொருட்காட்சியில் பாதுகாப்பற்ற முறையில் இயக்கப்பட்ட ரயில் ராட்டினம் திடீரென உடைந்து விபத்துக்குள்ளானதில் 10 வயது சிறுவன் உட்பட 7 பேர் படுகாயமடைந்தனர். குழித்துறை நகராட்சி சார்பில் பாகுபலி பொருட்காட்சி கடந்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. நேற்று சுதந்திர தின விடுமுறையொட்டி ஏராளமான பொதுமக்கள் திரண்டிருந்த போது அதிவேகமாக சென்று கொண்டிருந்த ரயில் ராட்டினத்தின் ஒரு பாகம் கழன்று விழுந்ததை சிறுவன் உட்பட 7 பேர் படுகாயமடைந்தனர். இதில் தலையில் பலத்த காயமடைந்த 10 வயது சிறுவன் ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் களியக்காவிளை காவல் நிலைய போலீசார் விளையாட்டு உபகரணங்களை இயக்க தடை விதித்ததோடு இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தினர். திருவள்ளூர் அருகே நண்பனின் லேப்டாப்பில் சார்ஜ் போட்டுவிட்டு தரையில் படுத்து தூங்கிய 11ஆம் வகுப்பு மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட கற்குழாய் சாலை பகுதியைச் சேர்ந்த ஓவியர் செந்தில் என்பவரின் மூத்த மகன் சீனிவாசன். இவர் மணவாள நகரில் உள்ள பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் தன் நண்பனிடம் வாங்கிய லேப்டாப்பில் கேம் விளையாடிவிட்டு லேப்டாப்பில் சார்ஜ் போட்டவாறு அருகில் படுத்து உறங்கியதாக கூறப்படுகிறது. பிற்பகல் நேரத்தில் கையில் மின்சாரம் தாக்கிய தழும்புடன் சிறுவன் சீனிவாசன் இறந்து கிடப்பதைக் கண்டு தாய் கவிதா அதிர்ச்சியடைந்து கதறி எழுந்துள்ளார். தொடர்ந்து சிறுவன் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரபல நடிகை ஸ்ரேயா சரன் தமிழ்நாட்டில் மக்களுக்காக நேரடி தொடர்பில் இருந்து எளிமையாக செயல்பட்டு வரும் முதலமைச்சர் விஜயின் பணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். நெல்லையில் புதிய நகைக்கடை திறப்பு விழாவில் பங்கேற்ற நடிகை ஸ்ரேயா சரண் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தனது புதிய திரைப்பட பணிகள் குறித்து பகிர்ந்து கொண்டதோடு தமிழக முதலமைச்சர் விஜய் மிகப்பெரிய நட்சத்திரமாக இருந்தாலும் எளிமையாகவும் இயல்பாகவும் மக்களின் தேவைகளை அறிந்து உடனுக்குடன் நிறைவேற்றும் முனைப்புடன் செயல்படுவதாக கூறினார். மேலும் அவரது அரசியல் பயணம் எதிர்காலத்தில் மிக சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் என நம்புவதாகவும் தான் விஜயின் தீவிர ரசிகை என்றும் பெருமிதத்துடன் தெரிவித்தார். I just spoke. I'm a fan of him and I'm so happy that I worked with him once. He's a genuine man, very down to earth, very even when I was working with him, even then when he was such a big star, he was so humble. And the fact that he's trying to reach out, like I just said that anyone can send him a video and he'll try to do something about it, or like everything that he's trying to do, and he's trying to connect with the audience and his people and the people of Tamil Nadu, and trying to do so much with the people of Tamil Nadu. I think it's a great beginning and it'll be a great journey for him. கோவளத்தில் நடைபெற்ற இலவச கல்வி பயிற்சி மைய திறப்பு விழாவில் பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த், தமிழகத்தில் தாவேகா கட்சியில் யார் வேண்டுமானாலும் உழைப்பின் மூலம் மேடைக்கு வரலாம் என தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் கோவளத்தில் எஸ்டிஎஸ் பவுண்டேஷன் மற்றும் ஊராட்சி நிர்வாகம் இணைந்து அமைத்துள்ள தளபதி வெற்றி கல்வி மையத்தை நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது சாதாரண தொண்டனையும் உயர்ந்த பதவியில் அமர வைப்பவர் முதலமைச்சர் விஜய் என்றும் தமிழகத்தில் தாவேக்காவில் ஊழலுக்கு இடமில்லை என்றும் கூறினார். விழாவில் திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஒசூரில் நடைபெற்ற கட்சி ஆலோசனை கூட்டத்தில் பேசிய லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா, தமிழகத்தில் மீதமுள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் உடனடியாக மூட வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையிலான லட்சிய ஜனநாயக கட்சியின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா, முதலமைச்சர் பதவியேற்ற குறுகிய காலத்தில் 717 கடைகளை மூடியது பாராட்டுக்குரியது என்றாலும் முழு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் அதிக இடங்களில் போட்டியிடப் போவதாகவும் தமிழக அரசியலில் உள்ள வெற்றிடத்தை தங்கள் கட்சி நிரப்பும் எனவும் தெரிவித்தார். தமிழக முதல்வர் கடந்த பதவியேற்ற காலத்தில் ஒரு 2 மாத காலத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட 717 மதுபான கடைகளை அடைத்து இருக்கிறார்கள், டாஸ்மாக் அடைத்திருக்கிறார்கள். இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளையும் அடைக்க வேண்டும் என்பதுதான் லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனர் அண்ணன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுடைய வேண்டுகோள், அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய குறிக்கோள். ஆகவே தமிழக முதல்வருக்கு இந்த சுதந்திர தின நாள் அன்று நாங்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரமான அந்த டாஸ்மாக் கடைகளை உடனடியாக இழுத்து மூட வேண்டும் என்பதை இந்த சுதந்திர தின நாளில் நாங்கள் அவருக்கு கோரிக்கை வைத்து வருகின்ற காலகட்டங்களில்
எங்களது கட்சி லட்சிய ஜனநாயக கட்சி தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக வரும். உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் அதிகமான இடங்களில் போட்டி போடுவதற்கான ஆயத்த பணிகளில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். கோவை கல்லூரி மாணவன் அமுதன் கொலை வழக்கில் தேவைப்பட்டால் விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்படும் என்றும் தற்போது விசாரணை சரியான பாதையில் செல்வதாகவும் அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கந்தந்தல் பகுதியைச் சேர்ந்த மாணவன் அமுதன் கோவையில் படித்துக் கொண்டிருந்த போது கொலை செய்யப்பட்ட வழக்கில் அரசு நிவாரணத் தொகைக்கான உத்தரவு மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைக்கான உறுதிமொழியை சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத் ஆகியோர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் நேரில் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர்கள் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் குடும்பத்தை பற்றி பேசியது அநாகரிகமானது என்றும் கண்டனம் தெரிவித்தனர். போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அனைத்து வேலை உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் கிடையாது. கடந்த காலங்களில் விட இப்போ முதலமைச்சர் அவருடைய ஆட்சியில் எத்தனை இடத்துல போதைப் பொருளை கட்டுப்படுத்திருக்காங்க, எத்தனை இடத்துல போதைப் பொருளை பறிமுதல் செஞ்சுருக்காங்க, எத்தனை வழக்குகள் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு புள்ளிவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடுமையான நடவடிக்கை போதைப் பொருள் ஒழிக்கக்கூடிய இரும்பு கரம் என்பது உண்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறத தெரிவிச்சுக்கிறேன் சார். முதல்ல எஃப்ஐஆர் போட்டவுடனே ஒரு 6 லட்ச ரூபா, பின்னாடி சார்ஜ் ஷீட் போட்டவுடனே 6 லட்ச ரூபா இருக்கும். அதனால தான் மாவட்ட ஆட்சியர் முதல்ல எஃப்ஐஆர் போட்டு 6 லட்ச ரூபா. அந்த குடும்பத்தில் யாருக்காவது ஒரு வேலை, இப்போ படிச்சிருக்கிறான் அந்த தம்பி, அந்த தம்பிக்கு ஒரு வேலை வாங்கி அதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த குடும்பத்தில் அந்த தாய்க்கு பென்ஷன் அல்லது யாருக்கு பென்ஷன் அப்படிங்கிறது அவங்க அம்மாவுக்கு பென்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிற இடத்துல அதே போல் வீட்டு அந்த மனை கட்டணம் இதெல்லாமே அரசு அதாவது தாழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இது கொடுக்கணும். துரிதமாக இன்றைக்கி அதை முதல்வருடைய வழிகாட்டுதல் கூட நாங்கள் எல்லோரும் தம்பி அமுதன் அவருடைய படத்துக்கு அரசியல் செய்து நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம். அவருடைய வழக்கு உறுதுணையாக இருப்போம். கட்டாயம் அத்தனை பேரும் தண்டிக்கப்படக்கூடிய வகையில் உறுதுணையாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் யாரும் மாணவர்கள் யாரும் பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை, பதற்றமடைய வேண்டிய அவசியம் இல்லை. மாணவர்களுடைய பாதுகாப்பு தான் இந்த அரசினுடைய நோக்கம் என்பதை நாங்கள் பண்ருட்டி அருகே நள்ளிரவில் 6 பலாப்பழ குடோன்கள் தீப்பிடித்து எரிந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் தாமதமாக வந்ததாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த பணிக்கன்குப்பத்தில் இயங்கி வந்த 6 பலாப்பழ குடோன்களில் மின்கசிவு காரணமாக நள்ளிரவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த பண்ருட்டி மற்றும் முத்தாண்டிக்குப்பம் தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் தீயணைப்பு வீரர்கள் தாமதமாக வந்ததாக கூறி ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காடாம்புலியூர் போலீசார் பேச்சுவார்த்தை மேற்கொண்டதோடு இச்சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.